எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 25 இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் இதோ உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். ஆகவே ஜீசஸ் இஸ் born, இயேசு பிறந்திருக்கிறார். ஆகவே the star seen in the east, the star seen in the east, கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், the star seen in the east, கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். ஆண்டவராகிய தேவன் கிழக்கிலே கண்ட நட்சத்திரமாய் உனக்காகவும் எனக்காகவும் இந்த நாட்களிலே இயேசு பிறந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கை இருந்தா எல்லாரும் கைகளை தட்டி Matthew chapter 2 9 and 10 words. மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை வாசிக்க கேட்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். Praise the Lord. Hallelujah. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவலைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் தேவனாகிய கர்த்தர், the star seen in the east, the star seen in the east, கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், என் ஆண்டவர் கிழக்கிலே கண்ட நட்சத்திரமாய் எங்களுக்காக இந்த உலகத்திற்காக நீர் பிறந்த நோக்கம், பிறந்து என் ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க என் தேவன் பிறந்தீர் சுவாமி. மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க என் ஆண்டவர் பிறந்திருக்கிறேன். இதோ இந்த லைவாக தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இணையதள வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிறந்த நாள் இயேசுவின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோடு கர்த்தர் இந்த நாளிலே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும் நாங்கள் கேட்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் the star seen in the east, the star seen in the east, கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை ஒரு வாசிக்க கேட்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 2:9 வாசி. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. கையை நல்ல கரகோஷமா தட்டுக்கல. இதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். யாரு நட்சத்திரம்? சாஸ்திரிகளுக்கு தேவ தூதன் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து அந்த நட்சத்திரத்தை இதோ அந்த நட்சத்திரம் அப்படி என்று சொல்லி அவர்கள் கண்கள் கண்டபோது அந்த நட்சத்திரம் போய் இயேசு எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல நேரா அந்த நட்சத்திரம் போய் நின்றதாம். அதுக்கு பேர் தான் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 9ஆம் வசனத்தை வாசித்து 10க்கு போகலாம். இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரங்கள் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டு எல்லாம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
ஆமென். மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்திருப்பது உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் எதற்காக பிறந்தார் தெரியுமா? எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க. ஆகவே தான் ஒன்னாவது காரியம், நம்பர் 1, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே தான் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். People walking in the darkness say a great light. People walking in darkness say a great light. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா புத்தகம் 9:2. ஐசாயா 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கைகளை தட்டி கத்திர கணக்கு. மக்கள் எல்லாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம்? மரண இருளின் தேசத்திலே. எங்க வாழ்கிறார்கள் ஜனங்கள்? இப்ப ஆண்டவரை அறியாத ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மரண இருளின் தேசத்தில். ஆக எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் மரணத்தின் விளிம்பிலே, மரண இருளின் தேசத்தில். இந்தியா மரண இருளின் தேசம், உலகம் மரண இருளின் இன்டர்நேஷனல் தேசம், வேர்ல்டு. ஆக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை உன் குடும்பத்தில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள், உன் குடும்பத்தில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழலாம். ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? வாழ்ந்து கொண்டு மரண இருளின் கட்டுக்கள் உள்ள தேசத்தில், வீட்டில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரண இருளின் கட்டுள்ள தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிராமத்தில் வாழ்ந்து கொண்ட அந்த ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்களும் நானும் பெரிய வெளிச்சத்தை கண்டோம். கைகளை தட்டி காத்திர கண்டோம். கையிருந்தா தட்டுங்க. நீங்களும் நானும் பெரிய வெளிச்சத்தை கண்டோம். பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வந்திருக்குதா இல்லையா? உங்க வாழ்க்கையில் இருள் வந்திருக்குதா இல்லையா? உங்க வாழ்க்கையில் இருளை வெளிச்சம் ஆக்கி இருக்கிறாரா இல்லையா? வெளிச்சம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். வீடியோ போய் கொண்டிருக்க சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில, இருளான வாழ்க்கையில வெளிச்சத்தை கண்டீர்களா இல்லையா? ஆமென், ஆமென். அப்போ வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். அப்ப காணாதவர்கள் யார் என்றால் மரண இருளின் தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள். அப்ப அந்த மரண இருளின் தேசத்துல நீயும் நானும் முன்னாடி வாழ்ந்து வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, முன்னாடி வாழ்ந்து வந்த நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆகவேதான் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை நம் கண்கள் கண்டது ஆனபடினாலே, நாம் அவரை கண்டபடினாலே அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரகாசம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை நம்மை பிரகாசிக்க செய்து விட்டது. அத கைகளை தட்டி கத்திர கணம் பண்ணுவான். நீயும் நானும் இயேசுவை கண்டுவிட்டோம். நீயும் நானும் அந்த கிழக்கில் உதித்த அந்த நட்சத்திரத்தை, கிழக்கில் உதித்த அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டுவிட்டோம். அவரை பார்த்து விட்டோம். அவரை கண்டு காணாமல் போகல, அவரை கண்டு சொந்த ரட்சகராய் அவருக்குள்ளே நாம் வாழ தன்னை அர்ப்பணித்து விட்டோம். அவருக்குள்ள வாழ அர்ப்பணித்தபடினாலே ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிவிட்டார், வெளிச்சமாய் மாற்றிவிட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு விசை கூட நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரை ஒரு விசை கூட நீங்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டும். அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை பார்க்கிற உங்க கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அவரை பார்க்கிற உங்க வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டும். பின்னாடி தாத்தா ஒருத்தர் கூட்டிட்டு போய் வெள்ள கொடுமை கொண்டாங்க. அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கவனிங்க, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கண்பான தேவச்சனமே, ஏரோது ராஜா சொல்லி அனுப்புறான், நீங்கள் போய் பார்த்து விட்டு அந்த இயேசுவை குழந்தை பாலகனை பார்த்து எனக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இவர்கள் போய் குழந்தை இயேசுவை பார்த்தபோது அவர்கள் கண்கள் கிழக்கில் உதித்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள்.
அந்த நட்சத்திரம், வானத்துக்கு நட்சத்திரங்கள் எப்படி வெளிச்சத்தை, வானத்தில் இருக்கிற சந்திரன்ல இருக்கிற அந்த நட்சத்திரம் முழு உலகத்திற்கும், இருளான உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, அப்படியாக அவர்கள் போய் அங்கே அந்த நட்சத்திரம் போய் அவர் இருந்த ஸ்தலத்தினர் நின்ற போது அங்க சாஸ்திரிகள், அங்க மேய்ப்பர்கள் யாவரும் அதை பார்த்தார்கள். அவர்கள் பார்க்க போறதுக்கு முன்னாடி சொன்னான், யாரு? ஏரோது ராஜா அந்த பிள்ளையை பார்த்து விட்டு வந்து நீங்கள் எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொன்னான். இவர்கள் போய் பார்த்தபோது இவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இவர்கள் இருளில் இருந்தார்கள், இவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். கண்டபோது அவர்கள் வேறு வழியாக ஏரோதை போய் பார்க்காமல், ஏரோது அரண்மனைக்கு போகாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? வேறு வழியாக அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார்கள். ஓ, இந்த மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் வந்து நமக்கு தகவல் சொல்லவில்லை என்று அவன் கடும் கோபம் அடைந்து அவன் என்ன செய்தான்? உடனடியாக எல்லா மந்திரிமார்களையும் கூப்பிட்டு அழைத்து, போர் வீரர்களை அழைத்து, உடனடியாய் செல்லுங்கள், இந்த தேசத்தில் உள்ள 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி கொன்று போடுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போது தேவதூதனால் யோசேப்புக்கு மரியாளுக்கு பேசப்பட்டு ஏரோது ராஜா படையெடுத்து வருகிறான். 2 வயசுக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெட்ட அவன் உத்தரவு கொடுத்திருக்கிறான். இயேசுவானவரை கொன்று போட துடிக்கிறான். இவர்கள் இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை நீங்கள் இங்கிருந்து கொண்டு நீங்கள் எகிப்துக்கு ஓடிவிடுங்கள் என்று தேவதூதனால் ஆண்டவர் பேசப்பட்ட பின்பு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள், எகிப்து சென்றார்கள். இங்கேயோ அவர்கள் 2 வயதுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் வெட்டி போட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவனால் வெட்டப்படல. காரணம், இயேசுவானவர் அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சம், அவர் இந்த உலகத்துக்கு உப்பு. ஆகவேதான் இருளிலே நடக்கிற ஜனங்கள் அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அங்க மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் போய் பார்த்தபோது ஏரோது ஆர்டர் போட்டு அனுப்புறான், நீங்க பார்த்துட்டு வந்து அவர் எந்த ஊர்ல, எந்த இடத்துல, எந்த வீட்டில் இருக்கிறார் அரண்மனைட்டு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னான். ஆனா தேவ ஆவியானவர் நடத்தினார். அவர்கள் இருளான வாழ்க்கை, அவரை பார்த்தபோது, இயேசுவை பார்த்தபோது அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய மாற்றத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கண்டார்கள். இயேசுவோ இந்த உலக ரட்சகர் என்பதை கண்டுகொண்டார்கள். ஆனபடினாலே தேவதூதனால் உரைக்கப்பட்டதை கண்டுகொண்டார்கள். ஆனவர் அந்த இடத்துல இருந்து ஏரோது இருக்கிற வீட்டுக்கு, அரண்மனைக்கு செல்லாமல் வேறு வழியாய் அவர்கள் போய்விட்டார்கள். கடுங்கோபம் அடைந்த அந்த ஏரோது அந்த பிள்ளைகளை, 2 வயசுக்கு பிள்ளைகளை வெட்டும்படியாக உத்தரவு போட்டான், வெட்டி போட்டான். கண்பான தெய்வ ஜனமே, எப்படி அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களோ, இருள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம், மரண இருளின் கட்டுக்கல்ல வாழ்கிற ஜனங்கள் எல்லாம், இந்த உலக மக்கள் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மரண இருளின் தேசத்திலே. உன் அண்ணனும் தம்பியும் தொப்புள் படி உரமும் இந்த மரண இருளின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தான் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சத்தியத்தை, வார்த்தையை அவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலே அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். அந்த இருளில் இருக்கிறவர்கள், உன் தொப்புள் படி உறவுகள், அவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். காணுமா, காணக்கூடாதா? என் அன்பான சகோதர சகோதரிகளை, காணுமா, காணக்கூடாதா? அதுக்கு தான் உங்களுக்கு அடிக்கடி கர்த்தர் வார்த்தையை அடியான் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுரூபம் அடையுங்கள். டிரான்ஸ்பர்மேஷன், அனுதின மறுரூபம் தேவை. டெய்லி டிரான்ஸ்பர்மேஷன், அனுதின மறுரூபம் தேவை. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மறுரூபப்படுங்கள், உருவாக்குங்கள், மனம் திரும்புங்கள். ஞானசாரம் எடுத்து இன்னமும் உலக பிரமாணம். பிளீஸ், ஓய்வு நாளை விடாதிருங்கள், சபை கூடுதல் விடாதிருங்கள். உன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள், தொப்புள் படி உறவு, உன் பட்டணம், உன் கிராமம் எப்படி ரட்சிக்கப்படும்? உன்னிடத்தில் மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி மனம் திரும்ப முடியும்? அவர்கள் எப்படி ஓய்வு நாளுக்கு வர முடியும்? உங்களிடத்தில் விரோதம், குரோதம், கலகம் இருந்தால் எப்படி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அவர்கள் மனம் திரும்பி தேவாலயத்துக்கு வர முடியும்? எப்படி அவர்களை நீ வாழற வாழ்க்கை வாழ முடியும்? ஆகவே என் கண்மான தேவ ஜனமே, ஆண்டவராகிய திருநாமத்தினால ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற அந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இதுதான் நமக்கு தேவை. அந்த ஜனங்கள்லாம் உன் சொந்த பந்தம்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறது எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? மரண இருளின் தேசத்தில் வாழ்கிறார்கள். தேசம்னா எங்கேயோ இல்லை, உன் பக்கத்து வீட்டில், உன் குடும்பத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள.
அவர்கள் நான் மனம் திரும்பணும். ஏன்னா மரண இருள் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். பிள்ளைங்கள்லாம் பார்த்துங்க, சத்தம் போடாம. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை கண்டபோது அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு அவர்கள் வேறு வழியாய் போனார்கள். ஆகவே ஏறுவதுக்கோ கடுகோபம் வந்தது. ஆகவே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரும்பொழுது உன்னோடு கூட கூடி பீடி, சிகரெட்டு, குடிவெறி, களியாட்டங்கள், இன்னும் பலவிதமான காரியங்களில் உட்கார்ந்து பேசி, ஊர்கதை பேசி, உலக கதை பேசி கெட்டு வீணாய் போய் கொண்டிருந்த நீ ஆண்டவரை ஏற்று ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சுக்கு வரும்போது அவனுக்கு எல்லாருக்கும் கடுங்கோபம் வரும். ஏன்னா அவனுங்களை விட்டு வந்துட்டியே, அந்த பாவ வழக்கங்களை விட்டுட்டியே, பாவ சுவாபத்தை விட்டுட்டு வந்துட்டியே. ஆனபடினால என்ன நடக்கும்? அவனுக்கு கோபம் வரும். உன்னை எப்படியாகிலும் உன்னை தகர்க்கலாம், எப்படியாகிலும் உன்னை சர்ச்சுக்கு நிறுத்தலாம், எப்படியாவது உன்ன இடத்துல சண்டை போடலாம். அப்படி உன்னை சண்டை போட்டு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை கெடுப்பான். சாத்தானம் பொல்லாதவன், அவன் விடவே மாட்டான். ஆனால் இயேசு நான் பேரை சொல்லி நீ துணிவோடு கூட தேவனை நோக்கி வரும் பொழுது அவன் பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. கிழக்கில் உதித்த நட்சத்திரம், கிழக்கில் கண்ட நட்சத்திரமாய் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வரும்போது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கடைசியாக அவர்கள் கண்டபோது அவரை கண்டு என்னெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க தெரியுமா? இயேசுவானவர் பாதப்படியில் அவர்கள் பொக்கிஷங்களை காணிக்கையாக வைத்தார்கள். The treasurer were presented. The treasurers were presented. பொக்கிஷங்களை காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் இயேசுவை கண்டார்கள், கிழக்கில் உதித்த நட்சத்திரத்தை கண்டார்கள். அவர்கள் இருளில் நடக்கிற ஜனங்களா இருந்தவிட பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். கண்டபோது உடனே அவங்க என்ன செய்யறாங்கப்பா, என் வாழ்க்கையில பெரிய வெளிச்சப்பா, என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டாரு. இயேசுவானவர் பூமியில பிறந்துட்டாரு. இனி நான் வாழ போறேன், இனி நான் இருளை விட்டு பிரகாசமா வாழ போறேன், இனி எந்த தொந்தரவுள்ள தொல்லை இல்லை, கர்த்தரோடு நான் வாழ போறேன்னு அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டபடினால அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு என்னத்தை கொண்டு போறாங்களாம்? பொக்கிஷங்களை காணிக்கையா கொண்டு போகிறார்களாம். நம்ம என்ன பண்றோம்? வாசிக்க வசனத்தை. அவர்கள் அந்த இயேசுவை பிரவேசித்து, அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து இயேசுவை கண்டபோது பெரிய வெளிச்சத்தை கண்டு பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டபோது அவர்கள் சாஷ்டாங்கமா விழுந்தார்களாம். பிரியமானவர்களே, நம்ம ஆலயத்துக்குள்ள வந்தோம்னா சாஷ்டாங்கமா விழுறோமா தெரியுமா? நல்லா அழகா உட்காந்து தூங்குறோம். அல்லேலூயான்னா கையை தூக்க மாட்டோம், வாயம் திறக்காது, கையை தட்டாது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்களா? இயேசுவானவரை கண்டபோது சாஷ்டாங்கமா ஒரு கால் படியில் அங்க விழுந்துட்டாங்களா. சாஷ்டாங்கமா விழுந்து அவரை இயேசுவை பணிந்து கொண்டு வணங்கி கொண்டு விழுந்து பணிந்து கொண்டு அவர்கள் எடுத்து போன அவரை பார்க்கறதுக்கு என்ன கொண்டு போனாங்களா? பொக்கிஷங்களை எடுத்து போனாங்களா. இயேசுவானவரை பார்க்க என்ன எடுத்து போனாங்க? ஹலோ, இயேசுவானவரை பார்க்க போறதுக்கு என்ன எடுத்து போனாங்க? பொக்கிஷங்களை எடுத்து போறாங்களாம். அப்ப பொக்கிஷ பெட்டியை திறந்து பொன்னையும் அங்க பாருங்க. அவர் முதல்ல ஒரு பாதத்துல, நீங்க சர்ச்சுள்ள வந்தீங்கன்னா முதல்ல ஒரு பாதத்துல விழுந்து உங்க தலை தரையில படுத்தா தெரியுமா? இல்லையே. உங்க தலை முதல்ல சர்ச்சுள்ள வந்தா என்ன பண்ணணுங்க? அப்படியே முட்டியை போட்டு கீழே சாஞ்சி உங்க தலை தரையில படணும். ஆண்டவரே, இந்த ஒரு வாரமாக என் சொந்த உடம்புகளை செய்து இப்பொழுதோ உடைய சமூகத்தை வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நான் ஜெபித்திருந்தாலும் ஜெபிக்காவிட்டாலும், ஒரு நாளைக்கு 2-3 வேளை ஜெபிக்கணும். அதுல ஒரு வேளை நான் தவறி இருந்தாலும், ஒருவேளை நான் 4 பேருக்கு உன்னை குறித்து சொல்லாவிட்டால் இருந்தாலும், ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிக்க ஆண்டவரே முதல்ல அப்படின்னு அவர்கிட்ட தலையை போட்டு தாழ்த்தி சாஷ்டாங்கம் விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பின்பு எழுந்து ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்தி அந்த காணிக்கை தசமாக பொருத்தின வர நேரத்துல என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு வெறுங்கையோட வராம எல்லாத்தையும் கொண்டு அவர் சாஷ்டாங்கமா விழுந்தார்கள். விழுந்து அந்த பொக்கிஷங்களை திறந்து இப்ப என்ன பண்ணாங்க? பொக்கிஷங்களை திறந்து கொஞ்சம் சொல்லுவோம். அங்க என்னத்தை முதல்ல தெளிவா ஒன்னா சொல்லு.
பொன்னையும். முதல்ல அங்க பொக்கிஷங்களை திறந்து, பொக்கிஷ பெட்டியை திறந்து என்ன பண்ணாங்க? முதல்ல என்னத்தை கொடுத்தாங்க? பொன்னையும் தங்கத்தையும். அப்புறம் தூப வர்க்கம், வாசனையான திரவியமாகிய ஆண்டவருக்கு ஏற்ற, அந்த பிள்ளைக்கு ஏற்ற அந்த தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் செலுத்தினார்கள். அல்லேலூயா. வெள்ளை போல தூப வர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என்னேசுவே. வெள்ளை போல தூப வர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என்னேசுவே. என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என்னேசுவே. என்ன கொடுப்பேன். அவ்வளவும் கொடுத்து சொல்றாரு, பொக்கிஷங்களை அவர்கள் அள்ளி அவர் பாதத்தில் வைத்தார்கள். வைத்து பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்க. யாருக்கு காணிக்க? அதற்கு நான் யாரு? யாருக்கு? ஓ சத்தமா சொல்ல, யாருக்கு? ஏன்பா இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா? நான் வாழ்ந்தா போதா? நான் வாழ்ந்த போதா? என் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்க்க நான் டாப்பா வாழணும். என் சைடால இருக்குவேன், லெப்டால ரைட்டால பேக்கால ஃப்ரண்ட், அவன் எதுக்கு நான் டாப்பா இருக்கணும். அங்க டாப்பா இருக்கணும்னா இங்க சர்ச்சில் நீ டாப் டக்கரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க டாப் டக்கரா இருந்தா தான் அங்க டாப்பா கர்த்தர் உயர்த்துவார். அந்த உயர்வுகள் அடுத்தவனை ஏளனமாய் பேசுவதற்காக அல்ல, அடுத்தவர்களை ஏளனமாய் கேவலமாய் பேசுவதற்காக கர்த்தர் நம்மை உயர்த்தவில்லை. கர்த்தருடைய உயர்வோ எதற்காக தெரியுமா? அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. உன் வீட்டில் டிவி இல்லையா? டிவி இருக்குன்னா பரவாயில்லப்பா, அந்த அக்கா சர்ச்சுக்கு போச்சு, டிவி இருக்குதுப்பா. உன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா, ஐயோ அந்த அக்கா சர்ச்சுக்கு போச்சு, பரவாயில்லப்பா ஃப்ரிட்ஜ் இருக்குதுப்பா. வீடு கட்டினியா? பரவாயில்லப்பா அந்த அக்கா சர்ச்சுக்கு போனா, அந்த அண்ணன் சர்ச்சுக்கு போனாங்க, பரவாயில்லப்பா வீடு கட்டிட்டாங்க, வீடெல்லாம் பொருள் நிறைய போச்சு, நல்லா இருக்கிறாங்கப்பா. ஆனால் என் வீட்லேயோ இந்த பாவி கூப்பிட்டாலும் வரமாட்டானே, குடிகார பாவி. தோ ஒன்று ஊரை சுற்றின்னு செல்போனை காதிலே வச்சுன்னு சுற்றிக்குது, சனியும் சகடை செத்து போகாத கருத்து. தோ ஒன்று பாரு, எப்போ பார்த்தாலும் 18 வயசு கூட ஆகலை, எப்போ பார்த்தாலும் எந்த பையன் பேசுவான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் பேசி சனி சனி. ஆனா அந்த அக்காவோ, அந்த அண்ணனோ, அந்த மாமாவோ அருமையா குடும்பமா சர்ச்சுக்கு போறாங்க. அந்த குடும்பத்தை வீட்டுள்ள பார்த்தா அங்க சந்தோஷம் தான் பொங்குது, அங்க மகிழ்ச்சி தான் பொங்குது. ஆனா என் வீட்டுல டெய்லியும் என்ன பொங்குது? சண்டை தான் பொங்குது. உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து அநேகர் சாட்சியா வாழலாம். அதான் அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஸ்டைல், உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? சும்மா சூப்பர் நேச்சுரல் பவர். உன்னை பார்த்தாலும் அங்கே அடுத்தவங்க பார்வையில் உன்னை பார்த்தாலும் என்ன தோணணும்? எப்பா கிட்ட போன அவங்களுக்கு உன்னை பார்த்தா எரிச்சல் வர மாதிரி இருக்கணும். என்ன எரிச்சல் சொல்லுங்க? ஐயோ எப்போ அந்த மனுஷன் வந்தான்னா இப்போ எனக்குள்ள இருக்கிற எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். உன் குடும்பத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படணும். ஆனால் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பாருப்பா சர்ச்சுக்கு போனாங்க, பாரு அந்த அந்நிய கண்ணுல மை, வாயில பொய், கையில ஒரு பேக்கு பை, வேன்ல ஏறி போகுது வருது, புருஷனை வாடா போடான்னு திட்டுது. இப்ப எப்படிங்க அக்கம் பக்கத்தில் இருக்க கிழக்க மேற்க தெற்க வடக்க முருக சுப்ப கந்தன் வெள்ளையன் எப்படிங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்வான்? உன்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொக்கிஷங்களை காணிக்கையாக படைத்தார்கள். பொன்னையும் வெள்ளை போல தூப வர்க்கங்களையும் அள்ளி அள்ளி அவர் பாதப்படியில் வைத்தார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாகிய நீங்கள்
கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்களா? அவரை உண்மையாய் ஆராதிக்க ஆலயத்துக்கு வருகிறீர்களா? அவரை உண்மையாய் தேவாலயத்தில் வந்து முட்டியை போட்டு ஒரு தலையை தரையில போட்டு அப்படியே சாஸ்திரம் விழுந்து அடிச்சு 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 கதறி கத்தி என்ன மன்னியும் என்று முதல் சாஸ்திரமா விழுகிறாயா? வந்து உட்கார்ற அந்த மாதிரி சேர் இல்லை, இதில் உட்கார்ந்த என்னால் எழுத முடியாது. வந்து உட்கார்ற அப்படி கால் தான் அப்படி வரல, மேலே கால் மேலே கால் தான் வரல தவிர மற்றபடி அத்தனை. ஒரு பாஸ்டர் பார்க்க போயிருந்தேன், நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. ஒரு மூத்த ஊழியர், நல்ல சந்தோஷமாக பேசியிருந்தோம். அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் பெயினான்ட்டு போகும்போது வண்டியை நான் தான் ஓட்டி போனேன். ரொம்ப டயர்ட்னஸ், கையை இப்படி தலைமை இப்படி எடுத்து அப்படி கழுத்து கொஞ்சம் இதாக இருந்துன்னு இப்படி பண்ண பாருங்க. பாஸ்டம்மா பார்த்துட்டாங்க, பையனை பார்த்துட்டாங்க, பக்கத்தில் சீன்றாங்க. ஆனால் ஆக்சுவலி எனக்கு என் உடம்பு இருந்த கண்ட்ரோலுக்கு இப்படி கையை அப்படி பண்ண தலையை கொஞ்சம் பண்ண முடியும். நான் அப்படி பண்ண மாட்டேன், பெயின் இருந்ததுனால. உடனே சீன்றாங்க. தேவ மனுஷன், அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையை தூக்கி இப்படி பண்ணுறீங்க அப்படின்றத சீன்றாங்க. நான் அதுக்கப்புறம் வந்த பிற்பாடு காரில் உட்காரும்போது என்னம்மா என்ன சீன்னிகள் என்னம்மான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அவர் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவர் எதிர்க்க போய் நீங்கள் இப்படி கையை வச்சிங்களே, அது அவங்க பார்வையில் ஒரு வேளை பாஸ்டர் வந்து நல்லா வசதி ஆகிட்டாரு, இங்கே வந்து நம்ம எதிர்க்க திமிருவாட்டமாக உட்காராரு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா. அப்படி ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் இல்லைம்மா சுவாமி, எனக்கு கழுத்து ரொம்ப பெயினாக இருந்தது, அதனால தான் கொஞ்சம் அப்படி பண்ணேன். ஏன்னா அந்த ரூமில் போனால் லாக் ஆகிடும், வெளியே வர முடியாது, எழுந்தாவது வெளியே வரலான்னு முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க நினச்சிட்டு போகிறாங்க, ஐயோ அப்படி இல்லைம்மா சாரி, நான் எனக்கு இந்த பெயின் எடுத்தனால கொஞ்சம் அப்படி பண்ணேன். அப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு முன்னாடி ஒரு தேவ மனுஷனாய் நாங்கள் எவ்வளோ ஒரு தேவ மனுஷனை கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் என்ன கனப்படுத்த வேண்டாம், எம்பெருமான இயேசுவை கனப்படுத்துங்க. சேரில் உட்காந்தோம்னா நெஞ்சு கிழிஞ்சு அப்படி இல்லை, ஆலயத்தில் உட்காந்துருக்கிறேன், எப்பா அழகா சேரில் உட்கார வச்சு ஆராதிக்க வைக்கிறீங்களே, வார்த்தை கேட்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுமே தவிர நெளிஞ்சிக்கணும் கிழிஞ்சிக்கணும் அப்படியும் இப்படியும். அப்போ கடவுளுக்கு அதை நீ கனகீனப்படுத்துவதாக இருக்கும். ஒண்டி ஒண்டி உட்காரணும். இது தேவாலயம், தேவன் வாழுகிற இடம், இது பரிசுத்த பீடம். இந்த பீடத்துக்குள்ள வரும்போது தொலைபேசி போன் அடிக்கக்கூடாது. இங்கு அந்த தொலைபேசியை அடுத்த வாரத்திலேருந்து ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வெளியிலேயே உட்கார்ந்து அந்த போனுங்களை உங்களாண்ட எல்லாருக்கிட்டையும் போன் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி அங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது போனை வாங்கிக்கணும், இல்லைன்னா போனை வீட்டில் வச்சுட்டு வந்துடு. இல்லை போனை வச்சுட்டு என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னா நின்று போயிடு. போனை வீட்டில் வச்சுட்டு உன்னால் வர முடியாது, போன் தான் உன் வாழ்க்கைன்னா வராத. இப்படிப்பட்ட ஆளுங்க கர்த்தர் உண்மையாக வாழ முடியாது. அதனால அவ்வளோ அம்மா அப்படி சீன உடனே நான் சரி ஓகே ஸ்டடி ஆகிட்டேன். அவங்க தான் அப்படின்னு பார்த்தா இவன் இன்னாண்ட உட்காந்துக்கிறான், இன்னாண்ட வலது கையில் அப்புள்ள, இடது கையில் மனைவி. இவங்க ஒரு பக்கம் சீன்றாங்க, இவன் ஒரு பக்கம் கொடாயிறான் அந்த பக்கம். அப்போ அவங்க தான் அப்படின்னா பிள்ளைங்க அப்படி தாங்கிறான். அப்போது கர்த்தர் பாருங்க, அந்த எப்படி கனப்படுத்த வேண்டுமோ அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் அந்த கனத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே பொக்கிஷங்களை காணிக்கையாக வைத்தார்கள். வைத்ததோடு கூட அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு பின்பு எல்லாம் அவர்கள் அந்த பொக்கிஷங்களை அந்த பொன்னையும் தூப வர்க்கத்தையும் அள்ளி 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 அவர் பாதத்தில் படைத்தார்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்ம முதல்ல தேவாலயத்துக்கு வருகிறோம்னா சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ரெண்டாவது ஆராதித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டியது பயத்தோடு பக்தியோடு கர்த்தர் பாதத்தில் வைக்க வேண்டும். அங்க அவர்கள் இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். இங்கு ஆசாரியனாக ஊழியக்கார பாதப்படியில தேவ சமூகத்தில் கொண்டாந்து பலிபீடத்துக்கு முன்னாடி நீங்கள் பலியிட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் தான் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார், பெரிய வெளிச்சத்தை கண்டோம் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவன், கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொண்டு அவருக்கு நேராய் நாம் இருளிலே நடந்த ஜனங்களாகிய நம்மை அவர் பெரிய வெளிச்சத்தை காண வைத்தார். காண வைத்த தெய்வத்திற்கு நாம் பொக்கிஷங்களை காணிக்கையாக படைக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரணும்னா பாஸ்டருக்காக எல்லாம் வரக்கூடாது.
நீ பணிந்து குனிந்து தேவனை ஆராதித்து உனக்கு கொடுத்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து, அது இங்க பாருங்க, பொன்னை தங்கத்தை கொடுத்தார்கள், அப்புறம் தூபவர்களை கொடுத்தார்கள், வெள்ளை போலங்களை கொடுத்தார்கள். இவ்வளவோ ஆண்டவருக்கு அங்க கொடுத்து அவர்கள் அங்கே தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பின்பு அவங்க வெளிச்ச வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ஐயோக்கு ஏறுவது பேச்சை கேட்டு நடந்த அவர்கள் அதற்கு பின்பு அங்க அவர் பார்த்த மாத்திரத்துல அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் தெளிவையும் தெளிந்த புத்தியையும் அவர்களுக்கு நல்ல மனம் திரும்புதலை கொடுத்து, இனி ஏறுவது பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. ராஜா வந்து விட்டார். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார். சொல்லுங்க, ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார். ஆயத்தமா இன்று நீ, ஆயத்தமா இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா. சொல்லுங்க, ஆயத்தமா இன்று நீ, ஆயத்தமா இயேசுவை, ஆயத்தமா இன்று நீ, ஆயத்தமா இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமே. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், ராஜா வருகிறார், வருகிறார், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ராஜா வருகிறார். சொல்லுங்க, இயேசு வருகிறார், ராஜா வருகிறார், தேவதூத சேனையோடு பிறந்து விட்டாரே, தேவதூத சேனையோடு இறங்கி விட்டாரே, தேவதூத சேனையோடு பிறந்து விட்டாரே. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார். ஆயத்தமா இன்று நீ, ஆயத்தமா இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமே, இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமே. கைகளை தட்டி பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து, அன்பு சகோதரா சகோதரி, அவங்கள பார்த்து கை கொடுக்காதீங்க. சொல்லுங்க, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி. சொல்லுங்க, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆயத்தமாக பிறரை ஆயத்தப்படுத்து, பிறரை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தமாக, இயேசு வரப்போகிறார். இயேசு உனக்குள்ள இன்றைக்கு பிறந்து விட்டார், பிறந்து விட்டார். கைகளை தட்டி அதற்கு அன்பான இயேசு சுவாமி, இந்த நன்றி. ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால தேவனை ஒரு விஷயம், the star seen in the east, the star seen in the east, அவர்களை கண்டு நட்சத்திரம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். people walking in the darkness say great light. இரண்டாவதாக, செகண்ட், பொக்கிஷங்களை காணிக்கையாக வைத்தார்கள். the treasurers were presented, the treasurers were presented. பொக்கிஷங்களை காணிக்கை வைத்தார்கள். ஆக the star seen in the east, கிடைக்கலை கண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை கண்டவர்கள், இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் உறவுகள், சொந்தங்கள். அவர்களையும் இருளில் இருக்கிறவர்களையும் வெளிச்சத்தை காணும்படியாக அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வோம், ஆலயத்துக்கு அழைத்து வருவோம். அதோடு கூட பொக்கிஷங்களை காணிக்கையாக வைப்போம். நான் என்னத்தை பிரசன்ட் பண்ண போறேன்? இன்னைக்கு நீ பிறந்த நாளில் ஏழைகளை நினைக்கிற போகிறேன், ஏழைகளை நினைக்கிறது நான் பிரசன்ட் பண்ண போகிறேன். என் ஆலயத்தின் வேலைகளை நினைவு கூர்ந்து இப்ப நான் பிரசன்ட் பண்ண போகிறேன். இதுவரைக்கும் என் தாசன் சொல்லி கேளாமல் செய்யாமல் இருக்கிற என்னை என் குடும்பத்தை மன்னிக்கப்பா, மன்னித்து ஆண்டவர் இவ்வளவு அழகாக என் தேவனை அலங்கார வாசனை அலங்காரமா இருக்கிறதே, உள்புறம் வெளிப்புறம் அலங்காரமா இருக்கிறதே. எனக்கு கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் திருச்சபையில் வாழ்வது
அந்த சபையினுடைய அங்கம் உறுப்பினர் என்று சொல்லும்போது எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கிறது, எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கிறது, எனக்கு எவ்வளோ மரியாதை. இவ்வளோ பெரிய ஒரு தேவாலயத்துக்குள் இவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தருடைய பொக்கிஷ சாலையாக தேவாலயத்தில் வாழுவது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷ். ஆண்டவரை விட்டு ஓடினவர்கள், திருச்சபை விட்டு ஓடினவர்கள், நம் சபை விட்டு ஓடினவர்கள், இன்னும் தேவனை அறியாத இருக்கிற ஜனங்கள் யாவரும் இந்த புதிய ஆண்டில் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் 3 ஆராதனையாய் மாற்ற அளவில் தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வரப்போகிறேன். காரணம், என் பிள்ளைகள் தேவனுடைய இருள், பிசாசு இருளுகிற மக்களை தேவனுடைய வெளிச்சங்களை கொண்டு வர இன்றைக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்தை வாசம் கிறிஸ்துவின் பிறப்பு கிடைக்கல கண்ட நட்சத்திரம் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை மாற்றத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.